வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா லவ் டெம்பிள். இது வந்து யார் எழுதியிருக்கான்னா அருண் கோல்துக்கா. அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். ஆத்தருடைய ஃபுல் நேம் அருண் பாலகிருஷ்ண கோல்துக்கா. இவருடைய லைஃப் பீரியட் பார்த்தோன்னா 1 நவம்பர் 1932 இருந்து 25 செப்டம்பர் 2004 வரை வந்து வாழ்ந்திருக்காங்க. இவர் வந்து ஒரு இந்தியன் போயட் அண்ட் கிராஃபிக் டிசைனரும் கூட. இவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு அண்ட் காமன்வெல்த் போயட்ரி ப்ரைஸ்மே வந்து வின் பண்ணியிருக்காங்க. போயம் பார்க்கலாம். இந்த போயம் வந்து எந்த கலெக்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஜெருஜி அப்படின்னு சொல்கிற ஒரு கலெக்ஷன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஜெருஜி அப்படின்னு சொன்னால் வந்து பில்கிரிம் பீப்புள்ஸ் வந்து பில்கிரிம் போவாங்க இல்லையா. ஸோ அப்படி பில்கிரிம் போகிற பிளேஸ் தான் வந்து ஜெருஜி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து ஒரு சர்ச். ஸோ அங்கே வந்து காடை வந்து வாரியராக வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த சர்ச்சுக்கு அந்த டெம்பிள் அந்த வர்ஷிப் பிளேஸ்க்கு நம்ம வந்து போகணுன்னா 200 ஸ்டெப்ஸ் ஏறி தான் என்ன செய்யணும் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த 200 ஸ்டெப்ஸ் வந்து ஏறுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு வந்து எந்த பீப்புள்ஸுமே வந்து நினைக்க மாட்டாங்களா. ஸோ வி ஹாவ் டு வர்ஷிப். அங்கே வந்து நம்ம போய் கொஞ்சம் பீஸாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய பில்கிரிம் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக தான் என்ன செய்வாங்களாமா இந்த 200 ஸ்டெப்ஸையுமே வந்து ஏறுவாங்களாமா. சம்மரி பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஆஃப் தி சம்மரியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லோவர் டெம்பிளில் இருக்கிற காட் வந்து டார்க்காக இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பழைய காலத்து டெம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஸோ அதில் இருக்கிற அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கிடையாது. ஸோ காட் எல்லாமே வந்து டார்க்கில் இருக்கிறாங்க. போகிற பீப்புள்ஸ் நம்ம தான் என்ன செய்யணும் மேட்ச் ஸ்டிக்காக வந்து கற்ற வச்சு காடுக்கு வந்து லைட்டு கொடுக்கணும். ஸோ அந்த மேட்ச் ஸ்டிக்கை கொளுத்துனா தான் என்ன செய்யும் காடை வந்து நமக்கு வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சனுமே நம்மளுடைய ஆதருமே என்ன நினச்சிறாரா அப்படி தான் வந்து பார்க்குறாரா. ஒரு காடை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு காட் வந்து பிரான்ஸில் வந்து மேக் பண்ணியிருக்காங்களா. இனி ஒரு காடை வந்து ஸ்மைலிங் ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு இவருக்கு வந்து ஒரு அன்சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்ச் ஸ்டிக் ஒரு ஸ்டிக் வந்து எவ்வளோ நேரம் ப்ளோ ஆகுதோ அவ்வளோ நேரம் தான் நமக்கு ஒரு காடை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த மேட்ச் ஸ்டிக்கை எடுத்து என்ன செய்யணும் ப்ளோ பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து காடை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. காட் வந்து பீப்புள்ஸுக்கு வந்து ஒரு லைட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா போகிற பீப்புள்ஸ் தான் என்ன செய்யணும் காடுக்கே வந்து லைட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொட்டகானிஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்குறாங்க ஹூ வாஸ் தட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ரீஸ்ட் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ப்ரீஸ்ட் இருப்பாங்க இல்லையா டெம்பிளில். ஸோ ப்ரீஸ்ட் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க 8 ஆர்ம் காடஸ் அப்படின்னு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஹிந்து டெம்பிள்லாம் இருக்கிறது பார்த்துருப்பீங்க 8 ஆர்ம் காடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு வந்து ஒரு மேட்ச் ஸ்டிக்கை எடுத்து ப்ளோ பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க அந்த காடுடைய ஹேண்டை வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. ப்ரொட்டகானிஸ்ட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து 18 ஹேண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் ப்ரீஸ்ட் என்ன செய்யலை அக்செப்ட் பண்ணலை. 18 ஹேண்ட்ஸ் இருந்தாலுமே அவங்கள வந்து 8 ஆர்ம்ஸ் காட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஸோ 8 ஆர்ம் காடஸ்ன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு வேற ப்ரீஸ்ட் வந்து சொல்கிறாங்க. பட் ப்ரொட்டகானிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணவில்லை 18 ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரீஸ்ட் வந்து என்ன சொல்கிறாரு இல்லை 8 தான் அப்படின்னு வந்து 2 பேருமே வந்து ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே இருக்கிறாங்க. அண்ட் ப்ரொட்டகானிஸ்ட் என்ன செய்கிறாங்க வெளியே வராங்க டெம்பிளை விட்டு வெளியே வந்துட்டு சிகரெட் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க. ஒரு லோ குவாலிட்டியான சார்மியர் சிகரெட் அந்த கம்பெனியோடைய நேம். அண்ட் அந்த சிகரெட்டை வந்து என்ன செய்கிறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க. டெம்பிள் பிளேஸில் ஹோலி பிளேஸில் வந்து ஸ்மோக் பண்ணுறதே தப்பு. பட் ப்ரொட்டகானிஸ்ட் என்ன செய்கிறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு இதில் இருந்தது வந்து இதில் வந்து காமிச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த சிகரெட் கம்பெனி வந்து ஒரு ரொம்பவே லோவான பிராண்டு தான் ஆனது அந்த சிகரெட்டுடைய கம்பெனி. அண்ட் அவர் அந்த டைமில் என்ன பார்க்குறாரு அப்படின்னா கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் வந்து 20 ஃபீட் டாட்டா ஏஸ் கூட 20 கால் கொண்ட டாட்டா ஏஸ் கூட வந்து சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. டாட்டா ஏஸை வந்து லார்ட் விஷ்ணு கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி தெரியலை. ஸோ இதில் வந்து டாட்டா ஏஸ் வந்து லார்ட் விஷ்ணு மாதிரி ரொம்ப வந்து பவரான பர்சன். ஸோ அந்த பர்சன் கூட அந்த பவரான பர்சனை கம்பேர் பண்ணுறது கூட வந்து இந்த டாட்டா ஏஸ் கூட வந்து இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் இவ்வளோ ஹாப்பியாக விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கான்செப்டே வந்து வைக்கிறாங்க. ஸோ எண்டில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்படி ஒரு ஹோலியான பிளேஸ்லேயும் காடுக்கு வந்து காடில் நமக்கு லைட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் வந்து பில்கிரிமேஜுக்கு வந்தால் அங்கே வந்து பீப்புள்ஸ் தான் என்ன செய்கிறாங்க காடுக்கு வந்து
லைட்டு வந்து காமிச்சு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த போயமை வந்து என் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த போயம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.